என்னோட உருவத்துல ஒருத்தர் வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே வராத அளவுக்கு எப்படி இந்த மாதிரி நாடகம் ஆட முடியும்? சாதாரண மனுஷங்களால இப்படி எல்லாம் பண்ணவே முடியாது சார். ஏதோ துஷ்ட சக்தியோட வேலையா இருக்குமோ தோணுது. ஏய் மயூரி, சும்மா இருக்கியா? சித்தியே கூட்டிட்டு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு என்ன? ஒரு நிமிஷம் அர்ஜுன். மயூரி இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் சொன்ன வார்த்தையா நான் ஏன் பின் வாங்க கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆத்திர அவசரப்பட்டு கோவப்பட்டனா காரியமே கெட்டுடும். இவகிட்ட ரொம்ப நாசுக்கா தான் நடந்துக்கணும். இப்போ நீங்களே எப்படி பேசுனீங்க? இது உண்மைதானே? இதெல்லாம் சகஜம்தான் அமிர்தா. சண்டை வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தயக்கம் வர்றது யதார்த்தம் தான். நீ நிம்மதியா அவன் கூட போயிட்டு வா. அர்ஜுன் கிட்ட நல்லா மனசு விட்டு பேசு. சாயந்தரம் வரைக்கும் நல்லா ஊரை சுத்திட்டு சந்தோஷமா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா வீட்டுக்கு வாங்க. சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளும் தயக்கங்களும் சரியாயிடும். ஓகேவா? இருந்தாலும் மயூரி, ஷோ நீ சும்மா சாக்கு சொல்லிட்டு இருக்காத. வா, வாங்குறல. பாவம் அர்ஜுன் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். சீக்கிரம் கிளம்பு. போ அமிர்தா, போ. இப்போதைக்கு என் கை ரெண்டும் கட்டி போட்டிருக்க. வேற வழி இல்லாம உங்க 2 பேரையும் நான் ஒன்னா அனுப்ப வேண்டியதா இருக்க. எனக்கும் உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்க இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? எல்லாம் இந்த பாட்டி பண்ற வேலை. போ போ. இப்போதைக்கு என்னால உன்னை எதுவும் பண்ண முடியாது. அதனால எவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கணுமோ அர்ஜுனோட சேர்ந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கோ. ஏன்னா இதுக்கப்புறம் தான் இந்த மயூரியோட கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ நான் பார்த்தது உண்மைதானா? அப்படின்னா அமிர்தாவுக்கு இன்னைக்கு கடைசி நாள். ஆனா அர்ஜுனோட உருவத்துல இங்க வந்தது யாரு? யாரு? அவன் அர்ஜுன் கிடையாதுன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. யாரோ அர்ஜுன் வேஷத்துல வந்து சூழ்ச்சி பண்ணி வீட்டுக்குள்ள இருக்கிற அமிர்தாவை வெளியில கூட்டிட்டு போயிருக்கான். அது யாராயிருக்கும்? அவளை யார் வெளியில கூட்டிட்டு போனது? கண்டிப்பா அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்ல, அவ உயிரை எடுக்கதான் கூட்டிக்கிட்டு போயிருக்கா. அதுக்காக தான் அர்ஜுன் உருவத்துல வந்திருக்கான்னு உறுதியா தெரியுது. ஒழியட்டும். இன்னைக்கு உயிர் ஒழிஞ்சு போகட்டும். அவ பலி ஆகட்டும். என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய முள்ளா இருக்கிறது அந்த அமிர்தா தான். இன்னைக்கு அவ வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. அவ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. கூடாது. அவ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வரவே கூடாது. என்ன அமிர்தா, இன்னும் என் மேல இருக்கிற கோவம் போலியா? இங்கேயே நிக்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னமோ இடத்துக்குன்னு துடிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் ஒரு நிமிஷம் நின்னுட்டு அப்புறம் போலான்னு. என்னங்க இது? உங்களை என் கண்ணு இமைக்குள்ள வச்சுக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறதுக்கு நான் ஒருத்தன் இருக்கும் போது இதுக்கெல்லாம் எனக்கு பயப்படலாமா? வாங்க வாங்க, சேர்ந்து இருக்கிற தருணங்களை முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணவே கூடாது. வாங்க போலாம். அர்ஜுன், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சித்தப்பா. என்ன புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து வெளியில போறீங்க போல இருக்கு. வெளியில போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது. இருந்தாலும்
பரவாயில்ல சித்தப்பா, குடும்பத்தில் உள்ளவங்க கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. சும்மா அப்படியே வெளியில போயிட்டு வரலான்னு கிளம்பணும். ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அமிர்தாவுக்கும் சேஞ்சா இருக்கும்ல. ஓ அப்படியா, போயிட்டு வாங்க. ஆனா ஜாக்கிரதப்பா. ஏன் சித்தப்பா? அது சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கே தெரியல. பரவாயில்ல சொல்லுங்க சின்ன மாமா. உங்க முகத்துல இன்னைக்கு ஏதோ ஒரு விசித்திரமான குழப்பம் தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அமிர்தா. அது நம்ம குடும்பத்து மேல துஷ்ட சக்திகளோட பார்வை விழுந்திருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்க. உங்க 2 பேர் கல்யாணத்துல ஏதோ ரகசியம் அடங்கி இருக்க. ரகசியமா? என்னது? அது என்னன்னு எனக்கும் தெளிவா தெரியாதுப்பா. அர்ஜுன் மயூரி கல்யாணத்தை யாரோ வேணும்னு தடுத்து நிறுத்திருக்காங்க. அந்த கல்யாணத்தை நிறுத்தி யாரோ சுயநலத்துக்காக உன்னை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அதுதான் யாருன்னு தெரிய மாட்டேங்குதா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிமா, இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்ச எனக்கு அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. கூடிய சீக்கிரத்திலேயே அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த ரகசியம் இவருக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? என்ன சித்தப்பா அது? அமிர்தாவை நான் மனசார காதலிச்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். யாரோ எதுக்கும் சூழ்ச்சி பண்ணி எனக்கு அமிர்தாவுக்கும் ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அதுவும் இல்லாம இதுல அவங்களுக்கு என்ன லாபம்? நீங்க ஏதோ தப்பா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. உனக்கு தெரியாத பல விஷயங்கள் உலகத்துல இருக்கு அர்ஜுன். ஆனா இப்போதைக்கு எதுவுமே தெளிவில்லாம இருக்கு. எதையும் என்னால சரியா சொல்ல முடியல. பார்க்கலாம். ஆனா யாரும் நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கு சூழ்ச்சி பண்றது மட்டும் உண்மை. மகனும் மருமகளும் சந்தோஷமா வெளியே கிளம்புறீங்க. பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் சித்தப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கும்போது எந்த துஷ்ட சக்தியும் அவங்கள நெருங்க முடியாது. அப்படின்னா? அப்படின்னா எந்த விதமான துஷ்ட சக்திகள் வந்தாலும் உங்களை காப்பாத்த நான் ஒருத்தன் இருக்கேங்கிற அர்த்தத்துல சொன்னாங்க. என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். சித்தப்பா, நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. வாங்க. என்னங்க சித்தப்பா அப்படி சொல்லிட்டாரேன்னு பயமா இருக்கா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் யோசனை பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியாது. அது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா ஊர் சுத்தலாம். வாங்க. இன்னும் ஏன் இப்படி தயங்குறீங்க? வா அமிர்தா. என்னங்க என்னாச்சு? என்னங்க இது? என்னைக்கும் இல்லாம புதுசா இவ்வளவு உரிமையை கூப்பிடுறீங்க? ஆச்சரியமா இருக்கு. சாரி, ஏதோ டென்ஷன்ல இருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க அமிர்தா. வாங்க, கார் அங்க இருக்கு. நான் உருவாக்குன அந்த சக்திகள் அந்த நாகராணியை இப்ப நெருங்கிடுச்சு. நாகராணி, நீ எவ்வளவு சக்தி வாய்ந்தவளா வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் உருவாக்கி இருக்கிற இந்த சக்திகளை, அதோட சுய ரூபத்தை என்னைக்குமே உன்னோட சக்திகளால கண்டுபிடிக்க முடியாது நாகராணி. இதுதான் இந்த யக்ஷனோட விசேஷமான சுய ரூபம். நான் யாருங்கிறத யாருக்கும் தெரியப்படுத்தாத அளவுக்கு ரொம்ப விசேஷமான குணம் என்னோட சக்திகளுக்கு இருக்கு.
அது மட்டும் இல்ல நாகராணி, உன்னோட சக்திகளை எல்லாம் எப்படி அழிச்சு நாசமாக்கணுங்கிற ரகசியமும் என்னோட சக்திகளுக்கு நல்லாவே தெரியும். மொத்தத்துல என்னோட சக்திகளுக்கு முன்னாடி நீ எதுவும் செய்ய முடியாம நிராதரவா நிக்க போற நாகராணி. எல்லாத்துக்கும் இப்ப தயாராயிரு. ஜெய் யக்ஷராஜா. இல்ல, நான் பண்றது தப்பு இல்ல. அமிர்தா மேல கோவப்படுறதுக்கும் அவங்கள நான் வெறுக்கிறதுக்கும் என்கிட்ட நியாயமான காரணங்கள் இருக்கு. அவங்கள நான் இப்படி வெறுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. எனக்கு இப்ப அமிர்தாவை பார்த்தாலே பிடிக்கல. பின்ன என்ன, அவங்களுக்கு என் மேல எந்த விதமான உணர்வுகளும் இல்லை. காதலிக்கிறவங்களும் நம்மளை காதலிச்சாதானே அந்த காதலிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லைன்னா அது பேரு காதலே இல்லை, பைத்தியக்காரத்தானு சொல்லுவாங்க. பைத்தியமா இருந்தேன். இத்தனை நாளா அமிர்த மேல இருந்த காதலால நான் பைத்தியமா இருந்தேன். ஆனா இனிமே அப்படி இருக்காது. இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். அமிர்தாவோட உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இது அர்ஜுனாச்சே. I hate you, Amrita. I hate you. ஹலோ அர்ஜுன், இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே. என்னாச்சு அர்ஜுன்? இன்னுமா என் மேல உங்களுக்கு கோபம்? இல்ல, உங்க வீட்டில் இருக்கவங்களே என்ன மன்னிச்சிட்டாங்க. ஆனா நீங்க இன்னும் பழச மனசுல வச்சுக்கிட்டு என் மேல கோவமா இருக்க மாதிரியே இருக்கேன். சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஹர்ஷா. சாரி, வேற ஏதோ ஒரு பிரச்சனை, கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன். உங்களோட இந்த பிரச்சனை அமிர்தா தானே? என்ன அமிர்தா, ஏன் எதுவுமே பேச வரீங்க? நானும் வண்டி எடுத்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன், அமைதியாவே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏங்க, என் மேல இன்னும் கோவம் போகலையா? அப்படிலாம் இல்ல, உங்களை என்னால சரியாவே புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நீங்க ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு மாதிரி இருக்கீங்க. எனக்கும் அப்படிதாங்க, உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அதுக்கு நீங்க தான் காரணங்கிறத மறந்துட்டீங்க போல இருக்கு. இருக்கலாங்க, ஒருத்தரோட நடவடிக்கை இன்னொருத்தரோட நடவடிக்கைக்கு காரணமா இருக்கலாம். நாம என்ன செய்யறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலனும் கிடைக்கும் சொல்லுவாங்க. இருந்தாலும் எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஒரு காரணம், ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா? அதுல எந்த தப்புமே நடக்கக்கூடாது இல்லையா? இருக்கலாம் அர்ஜுன், உங்க பார்வைக்கு நான் தப்பு பண்ற மாதிரி தெரியலாம். மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி தோன்றது சகஜம். ஆனா எல்லார் பார்வைக்கும் மேலோட்டமா இருக்கிற தப்பு தான் தெரியுமே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் தெரியறதே இல்லை. எப்பவுமே எல்லா சம்பவங்களுக்குமே ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்க கூடாது. பலவிதமான முகங்கள் இருக்கும் இல்லையா? நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. சரி விடுங்க, நமக்கு இந்த மாதிரி பல முகங்கள்லாம் புரியாது, சரியா? இது பாருங்க, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதெல்லாத்தையும் முழுசா மறந்துடலாங்க. அர்ஜுன், நீங்க நிஜமாவா இப்படி பேசுறீங்க? நிஜமாதான் அமிர்தா, நிஜம்தான். நீ நானும் நமக்குள்ள நடந்த எல்லா பிரச்சனைகளையும் மறந்துடலாம் அமிர்தா. ஐயோ, இன்னைக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நான் எப்போ உங்களை அமிர்தா நீ வா போன்னு சொன்னதே இல்லைல்ல?
சாரி சாரி. என்ன மன்னிச்சிடுங்க அமிர்தா. தயவு செஞ்சு பழசெல்லாம் மறந்துடுங்க ப்ளீஸ். என் உலகமே அமிர்தா தானே எவ்வளவு ஆசையா அவங்க மேல உயிரை வச்சிருந்தேன் தெரியுமா? ஒரே ஒரு நாள் கூட அவங்கள உரிமையில நான் பேசினதே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க மேல மரியாதை. கல்யாணம் ஆகி 100வது நாளை கொண்டாட 100 முத்த கோர்த்து அவங்க காலில் கொலுசை கட்டினேன். ஆனா விடுங்க, நீங்க பேச விட்டீங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்பவே நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, என்னது? முதல்ல அமிர்தா உங்களுக்கு எப்படி அறிமுகமானாங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். ஏங்க சும்மா தான் கேக்குறேன் அர்ஜுன். இல்ல உங்க காதல பத்தி இவ்வளவு உயர்வா சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அதான் எங்க சந்திச்சீங்க, எப்படி சந்திச்சீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதான். என் பாட்டுக்கு நான் எங்கேயோ இருந்தேங்க. தென்றல் காற்று மாதிரி என் வாழ்க்கையில வந்தாங்க. எனக்கு அவங்க நிழல் கொடுப்பாங்க, என் வாழ்க்கையில விளக்கேத்தி வைப்பாங்கன்னு கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்ல ஹர்ஷா, அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. தேவையில்லாம இப்ப எதுக்கு பழசெல்லாம்? எனக்கு கல்யாணம் பண்ண நேரத்துல உங்க விஷயத்துல வீட்டுக்குள்ள சில பிரச்சனைகள் வந்தது. ஆனா அதுல உங்க பங்கு எதுவுமே கிடையாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டோம்ல, அந்த விஷயத்த அப்படியே மறந்துடலாமே. எதுக்கு தேவையில்லாம பழசையெல்லாம் கலரிக்கிட்டு? உங்க மனநலமா எனக்கு நல்லா புரியுது அர்ஜுன். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பத்துல உங்களை வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குனவங்க மயூரிக்கும் உங்களுக்கும் நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு அமிர்தா ஏன் அப்படி சொன்னாங்க? அதை விடுங்க, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகவே மாட்டேங்குதே, ஏன் அது? அமிர்தா உங்களை விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அப்படியே நீங்களும் உங்க குடும்பமும் வேதனைப்படுற அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சே. இந்த நேரத்துக்கு அந்த அமிர்தாவுக்கு ஏதாவது ஆயிருக்கணுமே. ஆமா, அர்ஜுனோட உருவத்துல வந்த அந்த ஆளு யாரு? அவனை அனுப்பி வச்சது யாரு? அது எந்த சக்தின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். ஆனா கண்டுபிடிக்க முடியலையே. அப்படின்னா அது யக்ஷரூப சக்தியா இருக்கலாம். அந்த சக்தியா இருந்தா மட்டும்தான் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. இது அந்த சக்தியா தான் இருக்கணும். எந்த சக்தியா இருந்தா என்ன? மொத்தத்துல அந்த அமிர்தா இந்த வீட்டை விட்டு ஒழிஞ்சு போகணும். பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட காரியங்கள் சுலபமாவே நடக்குதே. பாட்டிமா, மயூரி, எதுக்கு உனக்கு இவ்ளோ கோவம்? பின்ன நீங்க செஞ்ச காரியத்துக்கு நான் சந்தோஷமா துள்ளி குதிச்சா வர முடியும்? ஏய், இப்ப என்ன ஆச்சுன்னு எரிஞ்சு விழற? இன்னும் என்ன ஆகணும் பாட்டிமா? இத்தனை நாளா அந்த அமிர்தாவ அர்ஜுன் கிட்ட இருந்து நீ எப்படியாவது பிரிக்கணும்னு என் மண்டைய போட்டு குழப்பிட்டு இருந்தீங்கல்ல. ஆனா இன்னைக்கு நான் உங்களை பிரிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்றேன். நடுவுல நீங்களே வந்து உங்க வாயாலேயே 2 பேரும் வெளியில போயிட்டு வாங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறீங்களா? அத கேட்டுட்டு எனக்கு எவ்வளவு வயித்தெரிச்சலா இருந்தது தெரியுமா? ஏன் பாட்டி, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்க மனசுல என்னதான் இருக்கு? எதுக்காக என்னோட எல்லா முயற்சியிலையும் மண்ணள்ளி கொட்டி வேடிக்கை பாக்குறீங்க? ஏன் பாட்டி, ஏன் குழந்தையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்ட பாக்குறீங்க? சொல்லுங்க பாட்டிமா. முடிச்சிட்டியா? இரு.
உன் ஆத்திரம் கோபம் எல்லாம் அடங்கிடுச்சுன்னா இந்த தண்ணியை குடிச்சிட்டு அமைதியாகிரு. குடி. மயூரி, இந்த கோபம் ஒரு பொண்ணுக்கு நல்லதில்ல. கோபமா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த வீட்டையே எரிச்சு தள்ளினு இருக்க. அதுக்கு தான் சொல்றது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல, நடக்க போறதும் இல்ல. நீ தைரியமா இரு. ஆமா, இத்தனை நாளா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருந்த இந்த பாட்டி இன்னைக்கு இவங்களையும் அவங்க 2 பேரையும் வெளியில அனுப்பிட்டு எதுவும் நடக்காத மாதிரி இருக்காங்க. என்ன நடக்குதுங்க? இவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? என்னாச்சு இந்த பாட்டிக்கு? இல்ல, நான் இதை இப்படியே விட போறதில்ல. விஷயம் என்னன்னு இவங்க கிட்ட கறந்தே தீர்வேன்.